போய் நாமல் விசாரிப்போம் என்று என் வடக்குத்தி அம்மா காளியர்கள் ஓடோடி வந்து ஏ யாரடவா பண்டாரோ எவரடவா இங்கு வந்தார் ஏதாத்தா எகில எங்களோட வார்த்தைக்கு ஊரு என்ன பேரு என்ன ஒட்ட வழி வந்தவன் நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசோ எங்கிருந்து இங்கு வந்த உள்ளதைத்தான் உள்ளபடி உள்ளதைத்தான் உள்ளபடி ஆத்த வழி ராமன் சொல்லுங்க அம்மா தாத்தாவையா கேக்க ஏ தாத்தா உமக்கு ஊரதியா எனக்கு ஊர் இங்க ஊத்தத்தை ஏன் பாக்க எனக்கு ஊரவும் இல்ல நீ சொரியும் வேண்டாம் ஏ பண்டாரம் உமக்கு ஊரு தான் சிறங்க இருக்கான்னு கேக்கலையா என்ன கேட்டிய உமக்கு ஊர் எதுன்னு கேட்டேன் அப்படி விவரமா கேளு வர வர உனக்கு காதே கேட்க மாட்டுக்கு ஆமா காது கேட்க மாட்டேங்க உங்க அவர் குடத்துக்காரு காதை வாங்கி எனக்கு தான் ஆமா யாருக்குனே உமக்கு ஒரு காது கேட்காது சரி இன்னொரு காது சீக்காது பிறகு எப்படி கேட்கும் ரெண்டு காது போச்சு நீர் பேச மட்டும் பேசும் நீர் பேச மட்டும் பேச நான் கோவப்படாம இருந்துக்கிறேன் அப்படியா என்னத்தையும் சொன்னோம்னா பொசுக்குன்னு கோவப்படுவேன் சரி சரி அப்படி இருப்பதனால ஆமா அது வந்து நமக்கு வந்தா தக்காளி சட்னி அவருக்கு வந்தா ரத்தம் பாரு அப்படியும் பாரு நமக்கு வந்தா தக்காளி பழம் அவருக்கு வந்தா ரத்தம் ஆமா அதேதான் பிறகு கோவப்படத்தானே செய்வாரு இருக்கட்டும் சரி அப்படி இருப்பதனால என்னய்யா ஏ காளியர்களே ஏ வடக்குத்தி அம்மா என்ன தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி என்ன இப்படி இந்த வயசுல என்ன வடக்க வாடிங்கேரு ஏ பண்டாரம் என்ன உன் குடல்ல எவ்வளவு கொழுப்பு சுத்தி கிடந்தா நீ வடக்க வாடின்னு கேப்ப உம்மா வயசு என்ன என் வயசு என்ன என்ன வடக்க வாடி உனக்கு 5-6 வயசு இருக்கும் தாத்தாவுக்கு ஒரு 100 வயசு இருக்கும் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேச வேண்டாமா ஏ பேத்தி இப்பவும் நீ தப்பா நினைக்காத நீ இப்படி சொன்னா எப்படி நினைக்க தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அப்படி விவரமா சொல்லும் காசியில இருந்து நான் காத்தா கால்நடையாக தெக்கனைக்கு தாத்தா காசியில இருந்து நான் தெற்கு பார்த்த வழியாக குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா நான் வந்துகிட்டு இருக்கேன் பேத்தி கிழவியை எப்ப பார்க்க போறீரு ஏ கிழவி வீட்டுல இருக்கா சரி அவளை பார்த்து தாத்தாவுக்கு சலிச்சு போச்சு அப்படியா அதனால கன்னியாகுமரியில சென்று கன்னி பகவதி அம்மாளை வணங்கணும்னு நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் பேர மொட்டை மொட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது நீ முழுசா கேளு நீ விவரமா கேட்டா தானே நான் விவரமா சொல்லுவேன் நீ சொன்னா தானே எடுத்த ஆத்தியத்திலே நீ தப்பா நினைச்சேன்னா உனக்கு நான் எப்படி சொல்ல அதானே கேட்டேன் ஏ பேத்தி என்னம்மா தாத்தா காசியில இருந்து கால்நடையாக வரும்போது உங்க 8 பேர்களையும் உயர்த்தியா பேசினாங்க என்ன பேசினார்கள் உங்க 8 பேரின் பிறப்பின் ரகசியத்தை ரொம்ப பெருமையா சொன்னாங்க ஆமா ஊரு எல்லாம் ஒம்பையரு ஊரு எல்லாம் ஒம்பையரு உலகம் எல்லாம் உன் புகழ் நாடு எல்லாம் ஒம்பையரு தாயம்மாவோட குட்டியா நகரம் எல்லாம் உன் புகழ் உன்புகளம்மா நாடெல்லாம் உன் பெயர் வடக்குத்தியா நகரம் எல்லாம் உன்புகளம்மா அதனால தாத்தா உங்க 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் ஏ பேத்தி தாத்தா பார்க்க வந்திருக்கனே தண்ணியும் தாகமா இருக்கு தண்ணியும் தாகமா இருப்பதனால ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா குடு தாத்தா 12 மணி ஆகட்டும் 12 மணியா அந்த தண்ணி நீ உன் வீட்டுக்காரி வாங்கி குடிங்க அந்த தண்ணியை யாரையா கேட்டா குடிப்பதற்கு பச்சை தண்ணி இருந்தா தாகத்தை தீர்ப்பதற்கு குடு நீ அந்த ஞாபகத்துல இருந்தா உனக்கு அதான் ஞாபகம் வரும் ஏ பேத்தி தண்ணி தாகமா இருக்கு டம்ளர் நிறைய தண்ணியை குடு ஏ தாத்தா எங்க கிட்ட தண்ணி எல்லாம் கிடையாது சரி சாப்பாடு வச்சிருக்கியா வேற என்னதான் வச்சிருக்க என்கிட்ட இப்ப கைவசம் எதுவும் கிடையாது எதுவுமே இல்ல
கிடையாது. எதுவுமே இல்லைன்னா நீங்க 8 பேரு எதை சாப்பிடுவீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் 8 மலை தேடி அம்மா சரி. ஆமா 7 கடல் போய் அங்க இருந்து தேன் கொண்டு வருவாங்க. தேன் கொண்டு வருவாங்க. அந்த தேனை தான் நாங்க குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓ தேனை தான் சாப்பிட்டு சரி, அந்த வளர்ந்துறீங்களா? தேனையாவது குடு. தாத்தா லேசா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு போறேன். உன் கையை காட்டு, நான் தேன் தரேன். கையை காட்டு தேன் தரியா? ஆமா. ஏ தாத்தா, என்ன? எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக கொம்பு தேன் எடுக்கத்தான் போயிருக்காங்க. சரிதான். அவங்க வந்தா தான் எங்களுக்கே கொம்பு தேனை பார்க்கலாம், நாங்க சாப்பிட முடியும். ஆமா. ஆனா அவங்க வாரது வரைக்கும் மட்டும் நீங்க இருந்தேன்னு சொன்னா சரி. உன்னை பட்டுன்னு போட்டா தாத்தா நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. ஆமா போட்டு போயிருவேன். அதனால அம்மா அப்பா வருவதற்கு முன்னால ஆமையா வீட்டுக்கு புறப்பட்டு போகணுமே ஐயா ஆமா என்று வடக்குத்தி அம்மா சொன்ன போது ஏ பேத்தி, என்ன அம்மா? தாத்தாவுக்கே தாகம் தீர்க்க தண்ணி இல்ல சாப்பாடு இல்லன்னு சொல்லிட்டிய. ஆமா. நீங்க 8 பேரு இங்க எப்படி இருக்க போறீங்க? நாங்க அதான் இந்த மண்ணு புத்துக்குள்ள எப்படி இருப்பிய? அதனால என்னுடைய வார்த்தையை கேளுங்க. கேளுங்க. என்னோடு வந்தேயானா, நீ என்னோடு வந்தேயானா, உனக்கு எல்லா நல்ல பவுசு உண்டு. நீ கைலாசம் வந்தேயானா, அங்க கடவுளையும் பார்த்திடலாம். ஏமானிக்க புத்துக்குள்ள இந்த மங்கையர்கள் இருந்திடார், உனக்கு மகிமை ஒன்றும் கிடையாது. அம்மா நீ இருளுக்குள்ள இருந்தையா, உனக்கு இன்பம் அது கிடையாது. நீ கைலாசம் வந்தையா, உங்க அக்காலை பார்த்திட, உங்க அத்தானையும் பார்த்திடலை தம்பி. அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில ஒரு தடவை திரு கல்யாணம் நடக்கும் அம்மா. அடியே வடக்குத்தி அம்மா, மாணிக்கு புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மகிமை இல்ல, கிடையாது கிடையாது. இந்த இருளுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இன்பம் இல்ல. இன்பம் கிடையாது. நீ கைலாசம் வந்தையானா உனக்கு எல்லாம் நல்ல பவுசு உண்டம்மா. அப்படி என்ன பவுசு உண்டம்மா? உங்க அக்காலை பார்த்திடலாம், அக்கா மாப்பிள்ள உங்க அத்தானையும் பார்த்து விடலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்திலே ஒரு தடவை திருக்கல்யாணம் நடக்கும். நடக்கும் நடக்கும். ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ உண்டோ உண்டோ. அத்தனையும் தாத்தா உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தாரேன். அப்படி என்னன்னா கிடைக்கும் சாப்பாடு? உனக்கு 21 வகை கறி, எலுமிச்சங்காய் பச்சடி. அடே அப்பா. 41 வகை கறி, உனக்கு நாரத்தங்காய் பச்சடி. பச்சடி பச்சடி. சாப்பாடுன்னா மத்தியானம் வச்சாங்க பாரு அம்மா வாசல்ல. அடா அடா. அடே அங்க அப்பா முட்டைகோஸ் பொரியலும். அம்மா நாமெல்லாம் 5 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். அப்படியா? அம்மா ரசம் ரசம் 6வது வாட்டி அந்த அண்ணாச்சி சோத்தை கொண்டு வைக்க வந்தாரு. அண்ணாச்சி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. குறைய வைக்க வேண்டாம், உள்ள போடுங்க அப்படின்னு. அண்ணாச்சி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி குறைய அல்லாதங்க. நிறைய அள்ளி வைங்க. நிறைய அள்ளி வைங்க அப்படின்னு. குறைய வைக்க வேண்டாம், நிறைய அள்ளி வைங்க. ஆமா மொத்தம் 6 வாட்டி வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதான் சாம்பார் சாம்பார், ரசம் ரசம், மோரு மோரு, மோரு மோரு. ஆமா பாயாசம். பாயாசம் பாயாசம். சாப்பிட போய்தான் தாலி மாதிரி இருக்கு வயிறு. பிறவு என்ன? ஒரு வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி உண்டோ? சத்தத்தை பாரு. நிப்பாட்டுங்க, பேசி முடிக்கட்டும். அமைக்க முடியாது அமைக்க முடியாது. 21 வகைக்கறியோடு எலுமிச்சங்காய் பச்சடியோடு, 41 வகைக்கறியோடு நாரத்தங்காய் பச்சடியோடு தாத்தா நானே உனக்கு சாப்பாடு தாரேன் அம்மா. என்ன நக்கல் உண்டா? நக்கல். இந்த நக்கல் தானே உங்ககிட்ட வேண்டாமுங்க. பிறகு பாயாசமா? உனக்கு பாயாசம் என்ன? 4 வயல் பழமும் சேர்த்தே வாங்கி தரேன் வா. அப்பந்தான் விடியாக்கால் நல்லா செலாத்தா சீக்கிரம் எந்திக்க முடியும். பிறகு அதுக்கு தானே சரிதானே? அப்படியா? பரவாயில்ல. ஏ தாத்தா, அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் பவுசு உண்டு, நாங்க கைலாசத்துக்கு வாரோம். ஆட்டு மண்டி சம்மதித்து அவ அம்மா காளி 8 பேரும் அச்சுதனாகிய என் பெருமானுக்கு முன்னால
பறக்கும் படகிலே ஏறி உட்கார்ந்தார். கண்ணபிரானோடு கைலாசத்துக்கு பறந்து வருகின்றார். பறந்து வரும்போது வடக்குத்தியம்மா நினைக்க, நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாமலாம் நம்ம புறப்பட்டு வந்துட்டோம், அம்மாவும் அப்பாவும் நம்மளை தேடி வருவாங்களே அப்படின்னு நாகக்கன்னியாகப்பட்டவா தாயை நினைத்த உடனே நாகக்கன்னிக்கு நாசி உழைந்தது நச்சென்று தும்மலிட்டு உடனே பிள்ளையின் மேல ஏக்கமா அந்த அம்மா வாரா. ஐயோ பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு வந்தோம், பிள்ளையின் ஞாபகமா இருக்கேன், நம்ம போய் பார்க்கணுமே என்று கொம்பு தேனையே போட்டு விட்டு நாகலோக பட்டணந்தா அந்த நாகக்கன்னி ஓடி வந்து அவன் மண்புத்துக்குள் பார்க்க மங்கையர காணலைய அரண்மனையில் பார்க்க அட்ட காலியர காணலைய மாளிகையில் பார்க்க அந்த மாரியவும் காணலைய. என்னாச்சோ ஏதாச்சோ என்று ஏங்கி மனம் ஆடுவாளா. அது என்னாச்சோ ஏதாச்சோ என்ன அவன் மோசம் வந்துடுச்சோ. ஐயோ நம்ம பிள்ளைகளை மாணிக்க புத்துக்குள்ள காங்கலையே அரண்மனையிலே அட்டகாலியரையும் காணவில்லையே, நம்ம குழந்தைகளுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் ஆடி படமெடுத்து வருகிறார்கள். ஆடி படமெடுத்து வரும்போது ஆகாய மார்க்கமாகவே பறந்து வருகிறார்கள். நாராயணன் வரக்கும் படைகளை எடுத்து செல்வதை கண்டு கொண்டார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணையும் கண்ட உடனே யாரோ ஒரு பண்டார என் குழந்தைகளை எடுத்து கொண்டு போகிறான், யாரோ எவரோ தெரியவில்லை என்று அங்கார கோபங்களை கொண்டு ஆகாய மார்க்கமாக ஆடிக்கொண்டு வாரார். சீரி படம் எடுத்தார், சீமையெல்லாம் நடுநடுங்க அவன் கோபம் கொண்டு படம் எடுக்க இந்த குவளையமும் நடுநடுங்க படம் எடுத்து வாரார். பரந்தாமன் கோபால் ரெண்டு பேரும் ஆடி படம் எடுத்து வரும்போது 3.25 நாளிகை சூரியனை மறைத்து நின்றார்கள். என் பெருமான் தலைகுனிந்து நிற்க 3.25 நாளிகை முடிந்தது. என் பெருமான் மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால் நீட்டினார். படத்தை சுருக்கி கோபத்தை அடக்கி சாந்த குலம் படைத்து கண்ணா வருக, மாயவா வருக, மதுசூதனா வருக, கோபால கண்ணா குழந்தைகளை கொடுத்து விட்டு இன்னைக்கு எடுத்து போனா என்னையா அர்த்தம்? ஏ நாகராஜா நாகக்கண்ணி, இந்த பிள்ளைகளை இனி உங்களால வளர்க்க முடியாது. மகுட சங்காரம் முடிக்கத்தான் இவ 8 பேரையுமே நாங்க பிறவி செய்தோம். ஆகையினால் இவளை வளர்க்கும் அதிகாரம் உங்களுக்கு இனிமே இல்லையப்பா. நான் கைலாசத்திற்கு எடுத்து போகிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்துவிட்டு கண்ணபிரான் மறுபடியும் அதே பறக்கும் படகிலே வைத்துக் கொண்டு கைலாச வாசலே வாசலே கண்ணபிரான் கைலாச வாசலுக்கு கண்ணபிரான் கொண்டு வந்து ஒப்படைத்தார். பறக்கும் படகு வடக்கு வாசல் கோட்டையிலே நிறுத்தினார். பார்வதி மேல வாசல் கோட்டையில இருந்து ஓடோடி வந்து பார்க்க அவ பிள்ளைய பார்த்த உடனே பார்வதி பேதலித்து நிற்கிறார்.
மதலையை கண்டா மனமெல்லாம் வதறுகின்றார். அடேங்கப்பா, நம்ம நினைச்சோம் இவ சின்ன பிள்ளை இப்படி ஒரு அழகா இருக்கான்னு. ஆனா காளியர்கள் 8 பேரு ஆண்டவன் சொன்னதை விட 2 மடங்கு இவ அழகா இருக்கிறார். நாளை ஒரு காலத்தில் இவள் வயதுக்கு வந்து வாலிபமாகி இருந்தாள் என்று சொன்னா இறைவன் என்னை மறப்பார், 8 பேரையும் மனமுடிப்பார். சக்தியை மறப்பார், சங்கரியா 8 பேரையும் மனமுடிப்பார் அப்படின்னு பார்வதி மனசுல ரொம்ப கவலைப்பட்டு பார்வதி பட்டு பயந்து நிக்க. பெண்ணா இருப்பாளா இல்ல பேயா இருப்பாளா? என்ன அழகு, மோகினியா இருக்காள. மோகினின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்குமா. அதனால தாத்தா நீ பைக்கில் எங்கேயும் போறேன்னு வைகி, பைக்கில மேக்க கிழக்க போகும்போது இருட்டுக்குள்ள எந்த பொம்பளையும் நிக்கான்னு போய் பின்னால போயிடாத. பின்னால போயிட்டேன்னு வைகி, அவ புளிய மரத்துல போய் நிப்பா. புளிய மரத்துல போய் நிப்பா. நீ அப்பமும் பின்னால போனேன்னு வைகி, விடியா காலம் உன்னை புளிய மரத்துல மேல கட்டி தூக்கிடுவா. நாங்க வந்துதான் இறக்க வேண்டி இருக்கும். நல்ல சேலை கட்டி இருக்கா, நல்ல வளையல் போட்டிருக்கா, நல்ல பூ வச்சிருக்கா, பொட்டு வச்சிருக்கா, செண்டா மணக்கு சலங்க போட்டிருக்கான்னு பின்னால போயிடாத. உன் கெதி அதோ கெதிதான். ஏற்கனவே ஒரு மோகினி பிடிச்சிருக்கா, உன்னை விட மாட்டுக்கா. எங்க ஆச்சி வீட்டுல இருக்கா. இன்னொரு மோகினியை சேர்த்தவனு வையே, என் உச்சி குடும்பியை பிடிச்சு என்ன அப்படியே தலையை மாவாட்டின மாதிரி அடி போடுவா. ஆகையினால எனக்கு பெண்ணை கண்டாலே நான் யார்கிட்ட பார்க்க மாட்டேன். பெண்ணை கண்டாலே பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். பெண்ணை கண்டா பிடிக்கல. ஆமா, ஆகையினால அதாவது மோகினியை கண்டாலும் பார்க்க மாட்டேன், பெண்களை பாட்டாலும் பார்க்க மாட்டேன். அவன் இனிமேல் பெண்ணுடைய ஆசையே வெறுத்து போச்சு. வயசாகி போச்சு. யாருக்கு? அது உமக்கு ஒரு நினைப்பா. எத்தனை வயசானாலும் இல்ல அவருக்கு வயசாகி போச்சு. ஆனா உள்ளுக்குள்ள இளமருந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மனுஷனை கட்டையில வச்சு எரிச்சு எப்படியா கழுத்துல போட்டு நம்மளை கட்டி தூக்கணும்னு நினைக்கிறேன். எரிச்சு சாம்பல் ஆக்கி அந்த காத்துக்கு அந்த சாம்பல் பறக்குமா. சாம்பல் பறக்கும் போது அந்த சாம்பல் சொல்லிட்டு போகுமா. என்ன சொல்லிட்டு போகும்? எனக்கு பெண்ணாசை விடலை, இன்னும் பெண்ணாசை விடலைன்னு சொல்லுமா. அந்த எரிச்ச பிறகும் சாம்பல் அது மாதிரி இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஆமா, பெண்டாட்டிங்க. அதான் கட்டையில வச்சு எரிச்சானும் பெண்ணாசை என்னைக்கும் இருக்காது, ஒரு காலம் இருக்காது. ஆமா, கரெக்ட். அது அப்பேற்பட்ட மோசமான ஆசை. சரி, அப்படி இருப்பதனால மோகினியா இருப்பாளா இல்ல உனக்கு வாங்கி கொடுத்துருக்க பிள்ளைகிட்ட கொடுக்க? அதான் வச்சுக்கிட்டு அதுதான் விளையாடணும். பிறகு இவ பெண்ணாக இருப்பாளா இல்ல பெரிய மோகினியா இருப்பாளா என்று பார்வதா தேவி என் பெருமானிடத்திலே வந்து என்ன கோபாலா, என்ன கோபாலா, என்னுடைய வார்த்தை கேளு, என்னை கிழக்கி சக்களத்து கிள்ளி மூளைத்ததை போல் என் வாழ்க்கைக்கு சக்களத்து என்ன சக்கள வந்து மகம் முளைத்திருக்கா, இவ வந்து மகம் முளைத்திருக்கா. முளைக்கும் போது பாதகத்தி சண்டாளி இவ கலையாக முளைத்து 8 பேர் எனக்கு வேண்டாம். அண்ணா கோபால கண்ணா, என்ன
தங்கச்சி கீரைக்கு சக்கனத்தி கிளி முளைத்ததை போல ஆமா என் வாழ்க்கைக்கு சக்கனத்தி வந்து முகம் முளைத்திருக்கிறார். ஆஹா நான் பயிரா முளைக்கும் போது பாதகத்தி கலையா முளைத்திருக்கிறாள் அண்ணா. அப்ப கலையா முளைச்சா களை கொல்லி மருந்து அடிச்சிட வேண்டியதானே. கலையா முளைச்சிட்டான்னா கலைய முளையிலே கிள்ளிடணும். ஆமா அப்படி கிள்ளி எரியலைன்னா பயிரை வளர விடாது, பயிரை அமைக்கிறோம். அதனால அப்படி இருப்பதனால சரி ஆண்டவன் 8 பேரையும் பார்க்க கூடாது. இவன் 8 பேர் இங்க இருக்கவும் வேண்டாம். ஆமா இறைவன் போகாத இடத்துல போய் இவன் 8 பேரையும் நம்ம ஒப்படைத்து விட்டு வரணும். ஆண்டவன் போகாத இடம் எங்க இருக்கு? எந்த இடம் இருக்கு? ஆண்டவன் போகாத இடம் ஒரே ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? ஆண்டவன் வந்து ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டாரு. நீர் கண்டியரோ ஒயின் ஷாப் போக மாட்டாரு. ஒயின் ஷாப்புக்கு ஆண்டவன் போக மாட்டாரா? போக மாட்டாருல. டாஸ்மார்க் கடைக்கு ஆண்டவன் கண்டிப்பா போவாரியா? அங்க எதுக்கு போறாரு? கடையை திறக்கும் போது சரி பூசை பண்ணி கடவுளை எனக்கு நேத்துக்கு 50,000க்கு வித்துச்சு, 50 லட்சத்துக்கு வித்துச்சு, இன்னைக்கு 50,000 லட்சக்கணக்கில் விக்கி எல்லாத்தையும் சேர்த்தா அப்படித்தான் வரும். சராசரி வியாபாரம் நேத்தைக்கு 50,000க்கு வித்துச்சு, சரி இன்னைக்கு கூட 50,000 1 லட்சத்துக்கு வித்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு ஒரு கோட்டர் என்ன பெரிய புல்லு வைக்க. அப்படியா? பிறகு எனக்கு ஒரு ஆப்பு வை. அப்படியா? உனக்கு ஒரு ஆப்பு வைக்கத்தான் போறேன். அப்படியா? நீ எல்லா வீட்லயும் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு நாளைக்கு ஆப்பு வைக்கத்தான் போறேன். நீ ஆப்பு வச்சாலும் வச்சிருவேன். ஆமா ஆமா ஆப்பு வச்சதே வைக்க. நீ சேட்டை பண்ணாம இருந்தா நீ சமத்து பிள்ளையா இருப்ப. அதான் இப்ப சேட்டை. நீ சேட்டை பண்ணுனா உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருவேன். ஆமா நம்ம வைக்கக்கூடிய ஆப்பு எனக்கு தானா வேற யாருக்குமா? உனக்கு தான் உனக்கு தான். இல்ல எனக்கு வைக்க மாதிரி ஆப்பு வைக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல. ஏதோ ஒரு ஆளுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு தெரியும். நீ சரியா இல்லைன்னா உனக்கு ஆப்பு வைக்கத்தான். அப்ப சரி எனக்கே வை ஆப்ப. ஆப்பு வச்சேன்னா என் பாட்டு கடகடன்னு உடைச்சு குடிப்பேன். பரவாயில்ல சரி. டாஸ்மார்க் கடைக்கு ஆண்டவன் போவார். சிவபெருமான் வேற எங்க போக மாட்டாரு? சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரு. சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரா? தீட்டு வீடு. சடங்கு வீட்டுக்கு ஆண்டவன் வார அனுக்கிரகம் இருந்தா தான் பிள்ளை ரெதுவாகும். அது வேறயா? அப்போ சிவபெருமான் அங்கேயும் போவார். சரி கல்யாண வீட்டுக்கு போக மாட்டார். கல்யாண வீட்டுக்கு போவாரியா? கல்யாண வீட்டுக்கு எப்படி போகாம இருப்பாரு? எப்படி போவார் கல்யாண வீட்டுக்கு? அக்கினி சாட்சியா நம்ம தாலி எடுத்து கட்டுகிறோம் இல்லையா? சிவபெருமான் அங்க அக்கினி சாட்சியாகவே வந்து நிற்பார். நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்ப ஐயடுக்கும் வருவாரு. சிவபெருமான் அங்கேயும் வருவார். அப்ப பகவான் எங்க தான் போக மாட்டார். நமக்கு ஓம் ஆங்கிலியே நமக்கு நமக்கு ஓ திருமாங்கிலியே நமக்கு நமக்கு ஓம் நமக்கு 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 சுவாக ஆமா கொடுத்துக்காருக்கு சுவா சுவாவ உடுக்காருக்கு சுவா சுவாக ஆமா தாளத்துக்காருக்கு சுவாவ சுவாக எல்லாத்துக்கும் ஒரே அடியா சோவ. ஆண்டவே சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எந்த இடம்? அதுதான் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. ஆமையா சந்தனமாம் சோலையிலே மூவாசை விருத்த முனிவர் சந்தன மகா முனிவர் வாழ்ந்து வருகின்றார். அவரிடத்திலே சென்று 8 பேரையும் ஒப்படைக்க வேண்டுமென்று என் பெருமான் மறுபடியும் பறக்கும் படகிலே வைத்துக் கொண்டு கைலாச மலையை கடந்து நேர எங்க வராரு? சந்தனமாம் சோலைக்கு வராரு. சந்தனமாம் சோலையிலே வந்து சந்தனமா சோலையில சந்தனமா முனிவர் வாருமையா மாமுனிய மாமுனியே நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை பெரியம்மா என்ன இப்படி உறக்க வருது? இந்த சத்தத்துல உறக்க வருது. சத்தத்துல உறக்க வந்தா அப்ப என்னமா வரும் பாத்துக்க. ஆமா அதான்
நான் ஒரு பக்கம் வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கேன், கூட்டத்துல அவ வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கா அவ சௌரியத்துக்கு. காப்பியை குடிக்கவோ பழக்கமிடவோ. நீங்க உங்க கோயில போய் தூங்குங்க. இது எங்க கோயில்? எங்க கோயில தூங்கிட்டு இருக்கீங்க? அவ வரி கொடுத்து மாவளக்கு எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்காவோ எங்க கோயிலா? மாவளக்கெடுத்த அசதி கூட்டத்துல பழக்கத்தை பார்த்தா அம்மா வந்து அழுக்கிருக்கான்னா அவ வந்து பயிர் எடுத்துட்டான்னு வெயி, கல்லுன்னு பார்க்க மாட்டா மண்ணுன்னு பார்க்க மாட்டா, முந்திய விரிப்ப அந்தால படுத்து உறங்கிடுவா. நித்ரா தேவி வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இப்ப நீ சொல்லுதெல்லாம் இப்ப கேட்க ஆள் இல்லப்பா. யாருக்கு கேக்குங்க? ஒரு ஆளுக்கும் கேட்கல. அங்க போறது பக்குவம் இல்லையா? அந்த பழக்கம் தான் தீவிரமா நடக்கு. அதானே கேட்டேன். சரி, முதலாவது இது வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். ஆமையா, நம்மளால சமாளிக்க முடியாது. அதானே கேட்டேன். கூட்டம் தானே விட்டுறணும். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஆளை காங்கிரேன்னு அப்போது தேடி பாப்பாவோ. அதான் வில்ல அமர்த்தி போட்டுலாம் இருக்கேன். சந்தன மாமன் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே வந்து, ஐயா மாமுனிவரே, இதோ பறக்கும் படகிலே அமர்ந்திருக்கிறாளே என் தங்கை மாறி 8 பேரும். இந்த மாறி காளி முத்தாரம்மா அழகுநாச்சியா அக்கினி மாறி வடக்குத்தி அம்மா, இவ 8 பேரையும் இறைவன் சிவபெருமான் அறியாதபடி, தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாதபடிக்கு தெய்வ ரகசியமாகவே இவர்களை நீங்க வளர்க்க வேண்டும். அப்படி என்று சொன்ன போது மாமுனிவர் பார்த்தார். கோபால கண்ணா, உமது தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கொன்றும் குறையில்லை. நாளை ஒரு காலம் இவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா அம்மா அப்பாவுடைய பேரை கேட்டா நான் என்ன சொல்வது? அம்மா அப்பாவுடைய பேரை கேட்டா நீங்க உண்மையை சொல்லக்கூடாது. மகுட சம்காரம் முடிப்பதற்காகத்தான் இந்த காளியர்களை நாங்க பிறவி பண்ணியிருக்கோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரையானா 3.25 நாளிகையில் உமது சிரசாகப்பட்டது வெடிக்க கடவது போறோம் அப்படின்னு சாபத்தை கொடுத்து என் பெருமான் 8 பேரையும் ஒப்படைத்தார். ஒப்படைத்த நாள் முதலாக என் வடக்குத்தி அம்மாளை 8 பேரையும் அவர் எப்படி வளர்த்து வருகிறார்? தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வளர்த்து வளர்த்து வரும் நாளையில் என்ன 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 நடக்குதான? படித்து 7 வயதால் 8 பாடம் எழுதுவாள். அவள் 8 நல்ல வயதுமார் அம்மம்மா என் சுவடி படித்துவாள். அவ 10 நல்ல வயதுமார் பலகலையும் படித்து
பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கிறார். அவ ஆளாகி இருக்க அம்மா இருந்த அழகுல இருந்து இன்னும் 2 மடங்கு. அதான் சொல்லுவாங்க, சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், பொட்ட புள்ள சமஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த சாமிக்கிறது விளைஞ்சி நிக்கும் போது நம்ம ரோட்ல போனோம்னு சொன்னா கம கம கமன்னு மணக்குமா மஞ்ச தேரா தெரியும். ஒரே மாதிரி ஒரு பொட்ட புள்ள சமஞ்சு இருந்தா அதுக்கு முன்னால வரைக்கும் பாலை பரட்டன்னு தலைமுடி இழுக்காம மூக்கு வடியும், கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பா, கட்ட பாவாடை ஒண்ணு போட்டிருப்பா, வெயிலுக்குள்ள விளையாண்டு துத்தி திரியும். அதே பொட்ட புள்ள வயசுக்கு வந்து வாலிபமாகி வந்துட்டுன்னு சொன்னா அந்த புள்ளைய பார்க்க தெய்வ கடாட்சமா தெரியும். வயசுக்கு வந்துட்டா கருங்காலி உலகே குறுக்க போடுவாங்க. எதுக்கு போடணும்? எதுக்கு போடணும்? வேய் பேசாசு அண்டக்கூடாது. ஓ, அண்டக்கூடாது, அதுக்கு போடுவாங்க. சரி, உம்மா மாதிரி உடுக்கார மாதிரி உள்ள ஆளுகள் ரேசா பாத்தியன்னு வைங்க. அப்படின்னா உலகைட்டு ஒரே போட தலையில தூக்கி போடத்தான். ஆமா, அதுக்கு தான் அந்த கருங்காலி உலக்க. அதேதான் அப்படி இருக்கும். அதெல்லாம் ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, அது பிராயம் விட்டு போச்சு. பிறகு இப்ப அவர் மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு மார்க்கெட்டு. அடேங்கப்பா, குடும்பத்துல ஒலையறக்கி விட்டு அவர் சட்டை வேட்டி போட்டு வந்தாருன்னு வைகி ஊரே திரும்பி பாக்கும். உனக்கு எனக்கு உனக்கு எனக்குன்னு ஒரே அடிபிடி. மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை எனக்குன்னு ரோட்ல பேண்ட் போட்டு வந்தோம்னா பின்னால மணக்கும். இல்ல பேண்ட் போட்டு வந்தேன்னா அள்ளி போடுறது யாரு? அதான் பின்னால மணக்குமுங்க. அதுல மாப்பிள்ள பேண்ட் சட்டை போட்டு வரும்னு சொன்னேன். ஆமா, பெல்ஸ்னு சொல்லு. பெல்ஸ் ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்னு சொல்லணும். சாரல் டீயின் உரிமையாளர் அவர்கள், செபராஜ் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள், அவர்களும் நம்மளுக்கு எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு வந்தாலும் அவங்களுடைய அன்பளிப்பு இல்லாத இடமே நமக்கு இல்ல. அவன் அண்ணன் முன்ன கொடுத்தா அவ பின்னால கொடுப்பாவோ. அப்படி நாமளுக்கு அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து முதியோர் இல்லம் வைத்து நடத்தி வரக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள் ஜெபராஜ் என்று சொல்லக்கூடியவர் சாரல் டிவியின் சார்பாக அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். எனக்கு 3 பொட்ட பிள்ளைகள் நினைச்சேன். அதுக்கு அப்புறமாக இப்பதான் எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமா, அப்பேற்பட்ட சீமான். இது எதுக்கு தெரியலையே. எதுக்கு? என் ஊரும் அவர் ஊரும் பக்கம். அதுக்கு தானே நீ என் புள்ள புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மகன் மகன் சொன்னா தானே மாறி மாறி அள்ளி தருவாரு. பரவாயில்ல, ரொம்ப ஐஸ் வைக்காம எதையும் கொடுத்துறாங்க. கொடுக்க வாங்கிட்டே இருப்பாரு அவரு. சரி, எதை கொடுத்தாலும் வாங்குவாரு. சாரல் டிவியின் உரிமையாளர் ஜெபராஜ் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்தார்கள். தாயாகப்பட்ட வடகுத்தியம்மா, நம்ம இதுநாள் இதுவரைக்கும் சிறு பிள்ளையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி நம்ம வாலிபமாகி இருக்கிறோமே. வாலிபமாக இருக்கும் நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையிலே இல்லை, தாயும் தகப்பனும் நாமல் பக்கத்திலே இல்லை என்று வடகுத்தியம்மா அன்னைக்கு தான் நினைச்சு பார்க்க கன்னி பெண்ணா இருக்கும் நம்மளுக்கு அம்மா அப்பா பக்கத்துல இருந்தா என்ன அருமை உண்டு, என்ன பெருமை உண்டு, நாமளுக்கு என்ன ஒரு ஆனந்தம் உண்டு. அவன் நமக்கு என்ன அருமை உண்டு, என்ன ஒரு எருமை உண்டு. அதான் எருமணி இருக்கே. பிறகு என்ன பெருமைங்கிறதுக்கு எருமை, அருமை பெருமைங்க எருமை நின்னுகிட்டு இருக்க. சரி, பெருமை. சரி, பெண் குழந்தை பிறந்ததுக்கு வந்து ஒரு வயசு கூட தாய் இல்லாம வாழ்ந்துருவாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது சில பக்குவங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு அந்த பெத்த தாய் வேணும். வேணும் வேணும் தாய் இருந்தா தான் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைக்கு வந்து எதுவா இருக்கும். ஆமா, தாய் இல்லைன்னா கஷ்டம் தானே. அதேதான், தாய் இல்லாத பிள்ளை ஆமா மழை இல்லாத பயிர். தாய் இல்லாத பிள்ளைகள் மழை இல்லாத பயிர். ஆமா, பயிர். ஆமா ஆமா ஆமா, தாய் இல்லாத பிள்ளை வந்து மழை இல்லாத பயிருக்கு சமமா. அப்ப நம்ம அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இருந்தா அல்லவா நமக்கு அருமை பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. இதுவரைக்கும் நம்ம அம்மா அப்பா யாருன்னே நமக்கு தெரியவில்லையே. அவங்கள கேட்கணும்னு சொன்னா யாரிடத்துல கேட்க? நம்மளை வளர்த்த சந்தன மகாமணிவரிடத்திலேயே போய் கேட்போம் என்று காளியர்கள் ஓடோடி வந்து ஏதா தயகிழவா சந்தன மாமுனி இதுனால இதுவரை நாங்க சின்னம் திரு பிள்ளைதான். ஆனா இன்றைய தினம் அது நாங்க கன்னி பெண்ணா இருப்பதா. எங்க அம்மா யாரு அப்பா யாரு
என் தாயும் யாரு தகப்பன் யாரு தற்காத்த விவரம் என்ன எங்க ஊரு என்ன பேரு என்ன நீங்க உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி நீங்க ஒழியாம சொல்லிடுங்கோ இதுவரைக்கும் எங்களுக்கு உங்களால் ஒரு குறையும் அல்ல. சரி. ஆனா இன்னைக்கு நாங்க 16 வயது பக்குவதை பெண்ணாகி இருப்பதனால எங்க அம்மா அப்பாவை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் ஐயா. ஆமையா அறிய வேண்டும் தெரிய வேண்டும் ஆகையினால் மாமுனியன் எங்களுக்கு அம்மா யாரு எனக்கு அப்பா யாரு நாங்கள் எதற்காக இங்க வந்தோம் நாங்க அடுத்த ஆட்ட போய் கேட்க முடியாது. ஆமா நாங்கள் வந்த விவரம் என்ன எங்களுடைய விளப்பத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று மாமுனியிடத்திலே அட்டகாளி 8 பேரும் அம்பிகை அதிபதியாக இருக்கின்ற வடக்குத்தி அம்மாள் மாமுனிவை பார்த்து மகிமையுடன் கேட்டபோது அந்த சந்தன முனிவரானவர் என்ன சொல்லுகிறார் ஏ வடக்குத்தி அம்மா என்ன உங்க 8 பேரையும் வளர்க்க சொன்னது உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்களுடைய வாழ்க்கை வளப்பத்தை என்னிடத்தில் சொல்லவில்லை அம்மா. உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க ஏன் இங்கு வந்தீர்கள் எதற்காக உங்களை பிறவி செய்தார்கள் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாது தாத்தா அப்படின்னு சொன்னா நாங்க அம்மா அப்பாவை எப்படி தெரிந்து கொள்ள யாரிடத்துல போய் கேட்க உலகத்திலே உங்களை படைத்தாரே உடையவன் அந்த உடையவனாகிய சிவபெருமான எண்ணி நீங்க தவங்களை இருங்க ஆரம்பிங்க. ஆண்டவனுக்கு அக்கினி யாகம் என்று சொன்னா சுத்தமா பிடிக்காது ஆகையினாலே நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. ஆண்டவன் தன்னை போல கீழே இறங்கி வருவார் என்று சந்தன மகாமுனிவர் சொன்ன போது அப்படியாட்டுமன்று அப்படியாட்டுமன்று அட்டகாளி 8 பேர் சந்தன மஞ்சோலையில் யாகத்தை வளர்ப்பதற்கு நாளான நாளையிலே அதோ நல்ல சமக்கிரமையிலே நல்ல சமக்கிரமையிலே குளித்து மெல்ல நீராடி கோலவண்ண வட்டுடு கோலமயில் வடக்குத்தி அக்காலங்க 8 பேர் ஆள குளியதி அரையளவு மணல் குமித்து அரையளவு மணலவி ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி பல வகையா எடுப்பான் 21 வகை எடுத்து 21 வகை எடுத்து யாகத்தில போடுவான். போடுவான் நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய ஊத்துவான் நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய்களை எல்லாம் ஊத்தி குடம் குடமாக நெய்யை கொட்டி அம்மா காளியர்கள் கொடிய யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அப்படி கொடிய யாகத்தையே வளர்த்து வரும்போது யாகம் வளர்ந்து வளர்ந்து ஆதி கைலாசம் முட்டி ஆண்டவனால இருக்க முடியல முட்டி முழங்கி நிக்கி கைலாசம் சிவபெருமானுக்கு வெக்கை வேதனை தாங்க முடியல நம்மளால கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா முடியாது கரண்ட் இல்லாம வெக்கையில கொஞ்ச நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது வேத்து விறுவிறுத்து நிற்கும். அப்போ கடவுளுக்கு வெக்கை வேதனை தாங்க முடியாம அங்க துழுதாரு இங்க துழுதாரு ஏ பார்வதி உன்னையால வந்த வென
எப்ப பார்த்தாலும் உன்னையால வார வேணா எனக்கு இன்னமும் தீரவே இல்ல. ஆமா, உங்களுக்கு நான் என்னைக்கு வாக்கப்பட்டு வந்தேன்னா அன்னையில இருந்து உங்களுக்கு வினையா இருக்கு. என்னைக்கு பார்த்தாலும் என்ன குறை சொல்லாத நாளே கிடையாது. ஆமா, எதுக்கு அடிச்சாலும் என்னதான் நீங்க குறை சொல்லுவீங்க. ஆமையா. ஏ பார்வதி, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன். சரிதான். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்கல. கண்டிப்பா குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னேன். சரின்னு நான் பிள்ளைய கொடுத்தேன். இன்னைக்கு அவன் 8 பேரை எனக்கு தெரியாம வளர்க்கணும்னு சொல்லி நாகலோக பட்டணத்துல இருந்து சந்தனமான் சோலையில கொண்டு விட்டு விட்டு வந்திருக்க. நீ செய்வது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. சந்தனமான் சோலையிலே காளியர்கள் 8 பேரும் என்னையே நினைத்து யாகத்தையே வளர்த்து வருகிறா பார்வதி. அவ வளர்க்கு யாகத்தை ஆண்டவனால பொறுக்க முடியல பார்வதி. ஆண்டவன் இருப்பேனோ இறப்பேனோ எனக்கே தெரியல. நான் சாவேனோ பிழைப்பேனோ சத்திய பார்வதி. பகவானும் சொன்ன போது பார்த்தாள பார்வதி. அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய வேண்டாம். போனேன்னு சொன்னா அவ 8 பேரு ஒருபோது உன்னை மதிக்க மாட்டா. உன் சொல்ல அவள் கேட்க மாட்டா. நீ போனேன்னு சொன்னா அகமானப்பட்டு தான் திரும்பி வரணும் பார்வதி. அதனால நான் ஆண்டவன் சொல்லுவதை நீ கேளு, போக வேண்டாம். ஆண்டவா, என் தங்கைமார் 8 பேரு என் பேச்ச கேப்பா. நான் சொல்லி என் தங்கைமார் கேட்காம இருப்பாளா? அதனாலே நான் சென்ற அக்கினி யாகத்தை அணைத்து வருகிறேன். இங்க கவலைப்படாதங்க, கைலாசத்துல இருங்க அப்படின்னு பார்வதி சொன்னா. என் பேச்சை மீறி நீ போனேன்னு சொன்னா அணைக்காம திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். பார்வதி சந்தனமாம சோலைக்கு வந்தாள். காளியர்கள் 8 பேர்களுக்கு முன்னால எந்தங்க மாரியம்மா காளியம்மா வட குத்தியா, நீங்க என் வார்த்தை கேளடியோ. நீ அக்கினி அணைத்திடம்மா, ஆண்டவனும் ஆண்டு போ. நீ யாகத்தையும் அணைத்திடம்மா, எங்க ஈஸ்வரனும் ஆண்டு போ. நீ வேள்வி அணைத்திடம்மா, வேள்வி அணைத்திடம்மா, ஏ விமலன் சிவன் மாண்டு போவ.
ஆண்டவே சிவபெருமான் மாற்றுவாரு மடந்துருவார் போல தெரியுது. அவர் இருப்பாரோ இறப்பாரோ சாகுவாரோ பிழைப்பாரோ தெரியலடி. ஆகையினால் இப்பொழுது அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும். அப்படி நீ அக்கினி யாகத்தை அணைக்கவில்லையானா ஆண்டவனை உயிரோட பார்க்க முடியாது. ஆண்டவே மாண்டு போன ஆதிசக்திக்கு மதிப்பு உண்டா? மதிப்பு கிடையாது. பகவான் மாண்டு போனா பார்வதிக்கு மதிப்பு உண்டா? நான் மாவிலப்பேன் பூவிலப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூமரப்பேன் பொட்டிலப்பேன் என் பூமானை நான் இழப்பேன். அம்மா தாயோட குத்தியானை அக்கினியாக தனைக்கணும் ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று பார்வதி எத்தனையோ கேட்டா. வடக்குத்தி அம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. பார்வதி, நான் வளர்த்த யாகத்தை என்னால ஒருபோதும் அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் அன்பு உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ. அப்படி என்று கோபம் கொண்டு வார்த்தையை சொல்ல ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி ஆதிசக்தி பார்வதியா அவ ஆண்டவனை மனதில் எண்ணியே வேப்பிலையோ கப்பரையோ அந்த விமலன் தேவி கையிலெடுத்து 3 வேளை சுத்தி வந்து பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனை தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து ஐயா சுத்தி வந்து பார்வதி அக்கினி யாகத்தில இறங்குவாளா சுத்தி வந்து இறங்கும் போது பார்த்தாலே வடக்குத்தியாள் 3 முறை சுத்தினா முக்கண்ணனை நினைத்தா 4 முறை சுத்தினால் அவள் நாதனை மனதிலே எண்ணி 5 வேளை சுத்தி அக்கினி யாகத்திலே அம்மா பார்வதி இறங்க பார்த்தா வடக்குத்தி அம்மா ஏட்டி அக்கா ஏ மாறி காளி முப்படாதி ஏ முத்தாரம்மா நம்ம கோவத்துல தானே அக்கால ஒரு வார்த்தையை சொன்னோம். ரோசக்காரு இப்பமே போய் அக்கினியில இறங்கிட்டாளே அத்தா ஆண்டவே அவளுக்கு உயிர் கொடுக்க வந்தார்னு சொன்னா கண்டிப்பாக உயிர் கொடுக்க வரும்போது எனக்கு சாபத்தை கொடுப்பார். சாபத்தை கொடுத்துட கூடாது. அதனால நம்மளும் அக்கினி யாகத்துல இறங்குவோம் என்று என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா அவ வேப்பிலையா கப்பரையா 8 பேரும் கையிலெடுத்து அவ அக்கினி யாகத்தில இறங்குவாளா ஏ பார்வதிக்கு பின்னாலே ஏ பத்திரகாளி இறங்குவாளா பத்திரகாளிக்கு பின்னாலே என் மாரியம்மா இறங்குவாளா ஏ மாரியம்மாளுக்கு பின்னாலே எங்க முப்புடாதி இறங்குவாளா அவன் முப்புடாதிக்கு பின்னாலே வடக்குத்தி அம்மா இறங்குவாளா பார்வதிக்கு பின்னாலே 8 பேர் இறங்க என் வடக்குத்தி அம்மா மாரி காளி முப்புடாதி முத்தாரம்மா 8 பேரும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருந்தா கடவுளுக்கு வெக்கை குறைந்தது யாகம் அணைந்தது. ஆனால் போன பார்வதி இன்னுமே திரும்பி வரலையே என்ன ஆச்சு? ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது காளியர்கள் 8 பேருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று அவர் தீர்த்தமோ திரும்பியமோ